அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம், தயிர், ஜூஸ் எல்லாம் குடிக்காம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வெயில் இருக்கு அடிமாலியில. 2 நாளைக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். ஐஸ்கிரீம் வேணும்னு பெரிய பையன் அடம்பிடிச்சான். வாங்கியும் கொடுத்தாச்சு. ஐஸ்கிரீமுக்கு தேவையான விப்பிங் க்ரீம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே செஞ்சிடலாம் அப்படின்னு 2, 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாமா, அதனால வாங்கியாச்சு. ஐஸ்கிரீம் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதுவும் இல்லாமல் இப்போ மாம்பழ சீசன் வேறு, நல்ல இனிப்பான மாம்பழமாக எடுத்தாச்சு. க்ரீம் வந்து கீழாக்க மெல்ட் ஆகி வரக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச மாம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாக்லேட்டும் சேர்க்குறேன், டார்க் சாக்லேட். ஆல்ரெடி போன டைமு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீமோட பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அதிலேயே நம்ம செஞ்சுருக்க ஐஸ்கிரீமை சேர்த்தாச்சு. இன்னும் ஃப்ரிட்ஜில் ஒரு 8 மணி நேரம் ஸ்டோர் பண்ணணும். பையனுக்கு தெரியாமல் நான் செஞ்சிட்ருக்கேன். பார்த்தோம்னா எப்போ ரெடியாகும்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஃபுல்லாக க்ளீனிங் வேலை தான். இனி பாத்திரம்லாம் கழுவணும். அவன் தூங்கி எந்திரிக்கக்குள்ளேயும் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும். அதுவுமே சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இந்த வெயில் சமயத்தில் செஞ்சு குடிக்கலாம் அப்படின்னு. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த ஃபலூதா சாப்பிட்ணும் அப்படின்னு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையவே இருந்துச்சு. அப்போ அதை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். குள்ளேயே இவர் வேறு எழுந்திரிச்சிட்டாரு. அடிக்கிற வெயிலுக்கு ஃபுல்லாக வேர்த்து ஊற்றிட்டுருக்கு. லிட்டர் பாலில் ஒரு பேக்கெட் போட்டால் போதும். ரோஸ் மில்க் ரொம்பவே பிடிக்கும், அதனால அந்த ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கூலாக இருக்கணும், அப்போ தான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்தேன். இதில் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீமும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 மணி நேரம் தான் ஆகுது, இன்னும் ஃபுல்லாக செட் ஆகலை. சரி பரவாயில்ல, இதில் போடலாம் அப்படின்னு எடுத்தாச்சு வெளியே. இதுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய கடையில் போய் சாப்பிடுவோம். லாஸ்ட்டு இந்த ஃபலூதா தான் வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.